பாரு கேட்கறது மொக்க கமெண்ட்னா அங்கே ஹோஸ்ட் அண்ட் அசுரன் அப்சல்யூட் கார்னேஜோட இஷ்யூ 4ல இருக்கும். ஸோ சின்னதாக ஒரு இதுவரை லாஸ்ட் டைம் நம்ம ஹல்க் கூட இந்த மாதிரி வேணாம் ஒன்னா சேர்ந்து ஹல்க் வேணாமா மாறி நம்ம கார்னேஜை துவம்சம் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே நினைச்சதை சாதிச்சு முடிச்சாங்களா, கார்னேஜை கடைசியாக தோக்கடிச்சாங்களா, அதுதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இஷ்யூவை ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ரொம்பவே தேங்க்யூ கைஸ், இந்த சீரிஸ்க்கு மேசிவ் சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. லெட்ஸ் ஹிட் 10,000 லைக்ஸ். எல்லா வீடியோஸும் சும்மா லைக் தெரியுது. சரி ஓகே, கார்னேஜும் ஹல்க்கும் ஒன்னா சேர்ந்து வி ஆர் ஹல்க் அப்படின்னு சொல்லி கார்னேஜை ஒரே அடி அந்த மொத்த இடத்தை விட்டு வெளியில கொண்டு போய் விடுது. செவத்தெல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு ஹல்க்கும் கார்னேஜும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹல்க் வேணாம் ஒன்னா சேர்ந்து வேணாம் ஸ்மாஷ் அப்படின்னு சொல்ல நம்ம கார்னேஜ் யா இன்னும் அடி, எனக்கு அந்த வலி ரொம்ப பிடிச்சிருக்கு, லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே வெளியில போக இதுதான் சான்ஸ்னு நம்ம வேணாம் டீலன் நார்மி அண்ட் ஸ்பைடர்மேன் அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க. மொத்த இடமுமே இந்த மாதிரி கார்னேஜால நிரம்பி வழியுது. ஃபாலோ பண்ணுங்க சொல்லி அங்கிருந்து ஓட ட்ரை பண்றாரு. அவரோட மனசுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ வழக்கமா என்னை விட்டு அந்த சிம்பியாட் வெளியில போச்சுன்னா நான் ரொம்பவே தனிமையா ஃபீல் பண்ணுவேன். பட் இந்த டைம் அந்த சிம்பியாட் என்னையே அபேண்டன் பண்ணி கிளம்பி இருக்கேன். பட் இப்போ நான் தனியா இல்ல, என்னை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க சொல்லி அந்த கதவை திறக்க இந்த பக்கம் பின்னாடி இருக்க டிலன் வந்து எடி நில்லு, என்னோட ஸ்லீப்பர் கேட்டை பின்னாடியே விட்டுட்டு வந்துட்டேன், அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்ல எடி வந்து கவலைப்படாத ஸ்லீப்பர் அதுவே தன்னை பார்த்துக்கோ, இப்போ வான்னு சொல்லி அந்த கீழே இருக்க பங்கருக்குள்ள போறாங்க. நம்ம ஸ்பைடர்மேன் என்ன பண்றது எடி அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம எடி வந்து என்ன பண்றதா எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணணும்னு சொல்ல நம்ம ஸ்பைடர்மேன் எடி உங்ககிட்ட வேணாமும் இல்ல எந்த ஒரு ஆயுதமும் இல்ல, எப்படி நீ வந்து அந்த கார்னேஜ் அடிக்க போறன்னு சொல்லி கேட்க பக்கத்துல இருக்க அந்த லைட் சுவிட்சை தட்டுறாரு. அந்த இடத்துல அது வரைக்கும் அந்த மேக்கர் ஒளிச்சு வச்சுட்டு இருந்த எல்லா ஆன்டி வெனாம் வெப்பன்ஸும் இருக்கு. அதையும் தாண்டி நம்ம அவெஞ்சர்ஸ் உடம்புல இருக்க அந்த கோடிசிஸை எடுக்கிறதுக்காக அவெஞ்சர்ஸோட வெப்பன்ஸை வந்து கலெக்ட் பண்ணி அங்க வச்சிருக்காங்க. ஸோ எடி வந்து என்னால இங்க தனியா இருக்க முடியாது, அது மட்டும் இல்லாம என்னால சத்தியமா அவங்களை எதிர்த்து போராட முடியாது, பட் என்னால இந்த இடத்துல அமைதியா சும்மா இருக்க முடியாது. ஸ்பைடர்மேன் எனக்கு ஒரே ஒரு சத்தியம் மட்டும் பண்ணு, நான் வெளியில போய் அந்த கார்னேஜ் எல்லாத்தையும் அடிக்க ட்ரை பண்றேன், யாருமே இந்த ரூமுக்குள்ள வரக்கூடாது, அந்த பசங்க மேல கை வைக்க கூடாதுன்னு சொல்ல நம்ம ஸ்பைடர்மேன் டோன்ட் வரி எடி, என்னை தாண்டி ஒரு எறும்பு கூட அந்த பசங்க மேல கை வைக்க மாட்டாங்க, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம எடி எனக்கு தெரியும் காலம் ஃபுல்லா நான் உனக்கு ஏகப்பட்ட தப்புகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொடுத்துருக்கேன், பட் ஐ எம் சோ சாரி, இப்போதைக்கு எனக்கு இருக்க ஒரே ஹோப் நீ தான், ப்ளீஸ் லுக் ஆஃப்டர் தெம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க எல்லா வெப்பன்ஸையும் பார்த்தீங்கன்னா எடுக்கிறாரு. இந்த பக்கம் ஸ்பைடர்மேன் கிட்ட திரும்பி அவெஞ்சர்ஸ் எல்லாமே எப்போ மைக்கில் இருந்து மொழிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஸ்பைடர்மேன் என்ன ஒரு 10-15 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்ல 10 நிமிஷம், அந்த 10 நிமிஷம் போதாதா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹீரோவா நடிக்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்க நம்ம கேப்டன் நமக்கு ஷீல்டு எடுத்துக்கிறாரு. பக்கத்துல இருக்க ஒரு எலக்ட்ரிக் காண்ட்லெட் எடுத்துக்கிட்டு பின்னாடி திரும்பி பார்க்க டிலன் அவர் ஒரு ஏக்கமா பார்த்துட்டு இருக்கான். ஸோ வெடி கொண்ட வேங்கையா தன் புள்ளைய காப்பாத்தியாகணும் சொல்லி ஒரு ஹீரோவா ஒரு அசுரனா எல்லா கார்னேஜையும் அடிக்க அந்த கூட்டத்துக்குள்ள வந்து பாயிறாரு. ஸோ அவருக்கு தெரியும் இப்போதைக்கு அவர்கிட்ட எந்த ஒரு சக்தியுமே இல்லை, பட் இருந்தாலும் தன் புள்ளைய காப்பாத்தியாகணும் சொல்லி சண்டை போட ரெடி ஆகுறாரு. செத்தாலும் சண்டை செஞ்சு சாவணும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, பட் அந்த இடத்துல தான் நம்ம மைல்ஸ் மொராலிஸ் கார்னேஜா வந்து நிற்கிறாங்க. ஹே எடி லாஸ்ட் டைம் மீட் பண்ணியாச்சு என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பக்கம் நம்ம எடி வந்து பார்த்தீங்கன்னா ஹே கிட் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே தன் மனசை வந்து நினச்சிக்கிறாரு. இப்போ நான் களத்தில் இறங்கிட்டேன், என்ன நடந்தாலும் என்னை சுற்றி எத்தனை விஷயங்கள் என்ன தடுத்தாலும் சரி நம்ம போக மாட்டேன்னு சொல்ல அங்கே இருக்க நம்ம மைல்ஸ் மொராலிஸ் எடி மேலே தவறாங்க. ஸோ இதை அப்படியே கட் பண்ணிட்டு ஆப்போசிட் சைடில் நம்ம கார்னேஜ் வெர்சஸ் ஹல்க் வேணாம் வந்து நடந்துட்டு இருக்கு. ரெண்டு பேருக்குள்ள மரண சண்டை தெருவே அலறுது. ஸோ இந்த பக்கம் நம்ம கார்னேஜ் ஹல்கோட தலையை பூச்சி பக்கத்தில் இருக்க சவத்தில் அடிக்க ஹல்க் வேணாம் ஹல்க் ஸ்மாஷ்ன்னு சொல்லி கத்த எஸ் ஸ்மாஷ் அடி அடி, அந்த வலி எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னை நான் அடிச்சு உன் சக்தியை நான் எடுத்துக்கிட்டு இந்த உலகத்தையே முழுசா இருட்டா மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும்போதே ஹல்க்கு செம்ம கோவம் ஆயிடுது. ஹல்க் நம்ம ஒன்றா சேர்ந்து கார்னேஜோட வாயை பிடிச்சி இழுத்து அவங்க உடம்புல இருக்கிற கார்னேஜ் ஊசி மாதிரி கூர்மையாக இருந்தால் தன்னோட டென்டகிள்ஸை ஹல்கோட மூலையில் இறக்கி அவரோட மைண்டை காம் டவுன் பண்ண ஆரம்பிக்குது. இது பத்தாதுக்கு அந்த வேணாம் சிம்பேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹல்கோட உடம்புலேருந்து உருவ ஆரம்பிக்குது. ஹல்க் வேணாம் என் தலையை விட்டுட்டு போ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கத்த காம் டவுன் இடி அவ்வளோவா வலிக்காது கொஞ்ச நேரம் தான் முழு சக்தி என்னன்னு சொல்லி நான் உனக்கு முழுசா காமிக்கிறேன் அப்படி சொல்லி வந்து பார்த்தா கார்னேஜ் கொஞ்சம் கொஞ்சமா ஹல்க் வேணாமோட மூளைக்கு உள்ள வந்து போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம மைல்ஸ் மொராலிஸ் எடி ப்ராக்கை போட்டு பொழந்து எடுக்க எடி ப்ராக்கால என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு சாதாரண மனுஷனா கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு தூக்கி தானே ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்றாரு. மைல்ஸ் வந்து இந்த மாதிரி எகிரி குச்சி நம்ம கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு மேல ஏறி நின்றுட்டு எங்க போய் ஒழிஞ்சிருக்க எடி வெளியில வா, வெளியில வந்து எங்கூட சண்டை பண்ணுன்னு சொல்லி அந்த ஷீல்டை பார்த்தீங்கன்னா போராட ஆரம்பிக்குது. எடி வந்து அந்த ஷீல்டு கிட்ட ஒழிஞ்சிக்கிட்டு மைல்ஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உடம்புல கார்னேஜ் தான் உன்னை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு, நீ உனக்குள்ள இருக்கிற சக்தியை வெளியில கொண்டு வரணும், உனக்கு அந்த நல்ல விஷயத்தை யூஸ் பண்ணி கார்னேஜ் அடிச்சு வெளியில தோர்த்து அப்படின்னு சொல்லி மற்றவங்க மட்டும் நான் உனக்கு அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு சிம்பியாட் உன் உடம்புல வந்துச்சுன்னா அது உன்னை எந்த அளவுக்கு பாதிக்கும் சொல்லி எனக்கும் கிளியரா தெரியும். நானும் அந்த நிலைமையில வந்து இருந்திருக்கேன். ஒரு இருட்டறையில அடிச்சு வச்சுக்கிட்டு வெளியிலையும் போக முடியாம உள்ளேயும் இருக்க முடியாம நீ படுற அந்த வேதனையை நானும் பட்டிருக்கேன். பட் உனக்கு ஒரு ஞாபகம் இருக்கா, நானும் நீயும் சண்டை போட்டுருக்கும் போது உன்னோட எலக்ட்ரிக்கல் பவரை யூஸ் பண்ணி என்ன ஷாக் கொடுத்து இந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ண, அதுக்கு பேர் கூட என்னமோ வெனாம் பிளாஸ்ட்னு சொல்லி வச்சிருந்தேன்னு சொல்லி தான் கையில் இருக்க அந்த எலக்ட்ரிக்கல் காண்ட்லெட்டை யூஸ் பண்ணி கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு
மூலிமா நம்ம மைல்ஸ் மொரால்ஸ் உடம்புல பல வாட் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த மொத்த கரண்டோட பவரையும் நம்ம மைல்ஸ் மொரால்ஸோட சுத்தமாக தாங்க முடியல. மைக்கம் போட்டு கீழே விழா அவர் மேலே இருந்த கார்னேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட விலகுது. ஸோ மைக்கிலேருந்து எழுந்து பார்த்தா நம்ம மைல்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக். பட் இருந்தாலும் நான் யாராவது ஹர்ட் பண்ணிட்டேன், ஐம் சாரி, நான் வந்து தெரியாதனமாக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு எடி இந்த பக்கம். டோன்ட் வரி, இப்போதைக்கு இதெல்லாம் பேச டைம் இல்லை, வா அந்த கார்னேஜ் எல்லாத்தையும் அடிப்போம் சொல்லி வந்து கிளம்புறாங்க. நம்ம மைல்ஸ் எடியை தட்டு நிறுத்தி கார்னேஜ் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பக்கம் நம்ம எடி அவனை பற்றி கவலைப்படாத, ஹல்க் அவனை வந்து பார்த்துட்டு இருக்கான்னு சொல்ல அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே. ஏன்னா நம்ம கார்னேஜ் இந்த மாதிரி ஒவ்வொரு கோடெக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணும்போதும் ஜஸ்ட் அந்த கோடிசஸ் அவன் உடம்புல மட்டும் ஏற்றுக்காம அந்த கோடிசஸோட ஹோஸ்டோட எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுப்பானா. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு ஹல்கோட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஹல்கோட வெனாமை மட்டும் கண்டிப்பாக நம்ம கார்னேஜ் எடுக்கவே கூடாது. அப்படி எடுத்தானா ஹல்கும் கார்னேஜும் வெனாமும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அப்படி ஒன்றா சேர்ந்தாங்கன்னா இந்த கடவுள் நினைச்சா கூட நம்ம கார்னேஜை தடுக்க முடியாதுன்னு சொல்ல நம்ம எடிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இந்த பக்கம் நம்ம கார்னேஜ் ஹல்கோட மூலிகளை கொஞ்சம் கொஞ்சமாக போய் அவருக்கும் வெனாமுக்கும் இருக்க அந்த லிங்கை வந்து கட் பண்ண வெனாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஹல்கோட்ட வெளியில் வர நம்ம ப்ரூஸ் பண்ண அன்கான்ஷியஸாக மாறுறாரு. திருப்பி ஹல்க்லேருந்து ப்ரூஸ் பண்ணராக மாறுறாரு. நம்ம கார்னேஜ் ஹல்கோட உடம்புல இருந்த வெனாமை உருவி எடுத்து தான் உடம்புல வந்து சேர்த்துட்டு இருக்க அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடியும் மைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அட கடவுளே, இது நடக்கும் நான் வந்து நினச்சி கூட பார்க்கல. நான் அட்லீஸ்ட் இந்த கார்னேஜை தோக்கடிச்சலாம் சொல்லி ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். பட் இப்போது ஒரு துளி கூட என்னால் நம்ப முடியல. கடவுள் வாரான் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ஹல்க், கார்னேஜ் அண்ட் வெனாம் 3 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய டெவிலாக வந்து நிற்கிறாங்க, கடவுளாகவே வந்து நிற்கிறாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம எடி மனம் தளர்ந்து போயிடுறாரு. நம்ம கார்னேஜ் அவனோட கையில் ப்ரூஸ் பேனர் உடம்பை தூக்கி போட்டுக்கிட்டு அப்புறம் ப்ராக் நம்ம என்னமோ பேசிக்கிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லி எடியோட பக்கம் அவரோட கவனத்தை திருப்ப எடிக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. எடியோட பின்னாடி யாரோ வந்து நிற்கிற மாதிரி தெரிய நம்ம கேப்டன் அமெரிக்கா அந்த கோமாலேருந்து முழிச்சிட்டாரு. எடி நீ உண்மையிலே நல்லாவே போராடின, பட் அந்த ஷீல்டு இப்போ நான் வாங்கிக்கிறேன், இப்போ எங்களோட போராட்டம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லி நம்ம கேப்டன் அமெரிக்கா, வுல்வரின் அண்ட் திங் 3 பேருமே கார்னேஜ் அடிக்கிறதுக்காக போகிறாங்க. பட் கார்னேஜ் எல்லாரையும் ஓவர் பண்ணிடுறாங்க. அவங்க 3 பேருக்குலாம் அங்கே சண்டை நடக்க இந்த பக்கம் நம்ம எடி ப்ராக் எல்லா கார்னேஜையும் போது பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்காரு. நம்ம மைல்ஸ் மாரல்ஸ் என்ன அந்த மிஷின் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்க எடி ப்ராக் அந்த மிஷின் தான் உடம்புல இருக்க எல்லா சிம்பியாஸும் மொத்தமாக உருவி எடுத்து அழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் நான் இவ்வளோ நாள் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த மேக்கர் நம்ம எல்லாரையும் நல்லாவே ஏமாத்திட்டான். அந்த மிஷின் உன் உடம்புல இருக்க எல்லா சிம்பியாஸையும் எடுக்கும், பட் அழிக்காது. அது எல்லாத்தையும் கலந்து ஒரு மிகப்பெரிய சிம்பியாட்டை வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல எடிக்கு மேக்கர் தனக்கு தானே துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி வந்து பண்ண நினைக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ எல்லா கணத்தையும் அடிச்சுட்டு அந்த மேக்கரோட மிஷின் கிட்ட வந்து போறாரு. இந்த பக்கம் கார்னேஜ் நம்ம கேப்டன் அமெரிக்கா, திங் அண்ட் வுல்வரின் 3 பேரையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு தோம்சம் பண்ணி படுக்க வச்சது ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டரா மாறி இருக்கு. தன்னோட விங்ஸை விரிச்சு நான் இந்த உலகத்தை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா வானத்தை நோக்கி வந்து பார்க்க ரெடியாக இந்த பக்கம் நம்ம கார்னேஜஸ் எல்லாமே எடி ப்ராக்கை நோக்கி வந்து ஓட ஆரம்பிக்குது. பிரச்சனைக்கு நடுவில் நம்ம நார்மல் ஆஸ்மான் வெர்ஷன் ஆஃப் த கார்னேஜ் இந்த மாதிரி ஸ்பைடர்மேனை அடிக்க உள்ள வர அவ்வளோதான், அங்கேயே நில்ல, அந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன், இந்த பசங்க மேலே ஒரு கை பட்டுச்சு நான் கொள்ளக்காரனா மாறிடுவேன்னு சொல்ல நம்ம கார்னேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி நம்ம ஸ்பைடர்மேன் அடிக்க வருது. எடியால் தன்னால் ஒன்றும் பண்ண முடியலையே, வேணாம் இல்லாமல் தான் வந்து சக்தி இல்லாமல் இருக்கோமே சொல்லி வந்து பண்ண நினச்சிக்கிட்டே அந்த மிஷின் கிட்ட வந்து போகிறாரு. அப்போ தான் அந்த மிஷினுக்குள்ளே இருக்க எல்லா சிம்பியாட்ஸும் இருக்க விஷயத்த நம்ம எடி வந்து உணர ஆரம்பிக்கிறாரு. ஸோ பின்னாடி நம்ம கார்னேஜ் மொத்த சக்தியும் யூஸ் பண்ணி உலகத்தை இருட்டாக்க வந்து கிளம்பிட்டான். அந்த பக்கம் எல்லா ஹீரோஸும் விழுந்து கிடக்குறாங்க. நார்மல் ஆஸ்பான் ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்பைடர்மேனை கொலை பண்ணுற நிலைமைக்கு போயிட்டாரு. ஸோ இப்போதைக்கு மொத்த உலகமுமே தன்னை தான் நம்பிட்டு இருக்கு, தான் தான் இப்போதைக்கு ஹீரோவாக மாறணும்னு நினச்சிக்கிட்டு அந்த மிஷினை ஒரே கொத்து உள்ள இருக்க எல்லா சிம்பியாட்ஸும் கேப்டன் அமெரிக்கா, வுல்வரின், திங் இவங்க உடம்புல இருக்க எல்லா சிம்பியாட்ஸும் ஒன்றா சேர்ந்து ஒரு கலவையாக இருக்க அவர் கையை நீட்டி மொத்த சிம்பியாட்ஸையும் தன்னோட உடம்புல வந்து ஏற்றிக்கிறாரு. கோடிசஸ்லாம் சேர்ந்து அந்த சிம்பியாட் நம்ம எடியோட உடம்பை சுற்றி வளைக்க ஆரம்பிக்குது. எடி என்னால் கேப்டன் அமெரிக்கா மாதிரி யோசிக்க முடியாது, வுல்வரின் மாதிரி உடம்பு முழுக்க கோபம் தீயா பத்தி எரியுது, திங் மாதிரி என் மொத்த உடம்பும் இரும்பா மாறிட்டு இருக்கு, ஹாக்கை மாதிரி தூரத்தில் இருக்க எல்லா விஷயங்களும் என்னால் பார்க்க முடியுது, நான் ஒத்த ஆள் இல்லை, இப்போதைக்கு எல்லாரோட சக்தி எனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி கூரிய பிச்சுக்கிட்டு மேலே போக இப்போ நான் தனியாள் இல்லை, நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருக்கோம், we are together, we or வெனாம் அப்படின்னு சொல்லி பறக்க ஆரம்பிக்குது. கார்னேஜ் அழிக்க வெறி கொண்டு கார்னேஜ் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்குது. வெனாம் கார்னேஜை அழிச்சிட்டா இல்லையா அடுத்த இஷ்யூவில் பார்ப்போம். கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த அப்சல்யூட் கார்னேஜோட சீரிஸ் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் உங்களுக்கு இந்த சீரிஸ் இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த லைக் பண்ண தட்டுங்க. லெட்ஸ் ஹிட் 10,000 லைக்ஸ். நான் அப்சல்யூட் கார்னேஜோட ஃபினாலேல மீட் பண்ணுறேன். வாட்டா.